குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் செல்வ சீதாராமன் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் டாக்டர் சுரேஷ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சுரேஷ் அவர்கள் உங்ககிட்ட கேட்கணும், மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு விரிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி வந்து பேசிக்லி எவ்ரிதிங் டு டீல் வித் த ஃபேஸ் அண்ட் நெக். ஓகே. இப்போ வந்து கன்ஃபைன்ட் மோர் டு த ஃபேஸ். இப்போ ஒரு ட்ராமா வருது, அடிபட்டு யார் ஆக்சிடெண்ட்டில் வராங்க, இல்லாட்டா வந்து கஞ்சனைட்டல் பர்த் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆர் யூ ஹேவ் காட் சம்திங் லைக் ஒரு ஜா சர்ஜரி, ஈஸ்தட்டிக்காக ஒரு ஜா சர்ஜரி பண்ணோம், தாடை கொஞ்சம் பெருசாக இருக்குது, பல் ரொம்ப அதிகமாக தெரியுது, அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து வி கேன் டேக் இட் அந்த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி. ஓகே. இப்போ நார்மலாக இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜனுக்கும் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனுக்கும் என்ன லிங்க் இருக்கும் டாக்டர்? மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் இதுக்கு அதாவது அவர் சொன்ன மாதிரி இந்த எலும்பு சம்மந்தப்பட்டது. இப்போ ஃபேஸில் அடிப்படுதுன்னா ஃபேஸில் உள்ள தோலும் அடிப்படும், ப்ளஸ் உள்ள எலும்பு அடிப்படும். ஓகே. ஸோ இப்போ இருக்க கான்செப்ட் படி வி ஹவ் ஃபார்ம்ட் அ டீம், மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அண்ட் அ பிளாஸ்டிக் சர்ஜன், ஸோ தட் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் இன்ஜுரிஸ். ஸோ அதான் அதோட. ஸோ வி ஹவ் ஃபார்ம்ட் அ டீம். ஸோ போன் இன்ஜுரிஸ் ஆல்சோ வில் பி டெல்ட். அதே சமயத்தில் இந்த முடிஞ்ச அளவு கம்மி ஸ்கார் ஃபார்மர் மாதிரி வி ஆல்சோ டூ த ஃபேஷியல் சர்ஜரி அட் த சேம் டைம். ஓகே. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னோம்னா அது மோர் ஆஃப் காஸ்மெட்டாலஜியோட தான் லிங்க் பண்ணுவாங்க. ஸோ அது உண்மையா இல்லை எப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி? அது வந்து ஒரு தப்பான கான்செப்ட். அதாவது மோர் தென் 80 to 90% ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்தீங்கன்னா அது வந்து காஸ்மெட்டிக் கிடையாது. தே கால் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ். உதடு பிளவு இருக்கிறது, கேன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அடிபட்டவங்களுக்கு தோலில் சதை போகிறவங்க பார்க்குறது, அப்புறம் தீக்காயப்பட்ட அந்த ஆத்துறது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி தான் வரும். அது எல்லாமே மோர் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ். காஸ்மெட்டிக் சர்ஜரி பார்த்தோன்னா இட்ஸ் அரௌண்ட் ஜஸ்ட் 10 to மேக்ஸிமம் 20% தான் வந்து ஈஸ்தெடிக் சர்ஜரி பண்ணுறது. ஓகே. ஸோ இப்போ ஃபேஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி கேசஸ்லாம் உங்ககிட்ட வரும்? ஆக்சிடென்ட் தவிர? ஆக்சிடென்ட் தவிர கஞ்சனைட்டல், தட் இஸ் பர்த் டிஃபெக்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். இல்லாட்டி மெயின்லி அந்த ஜா சர்ஜரிஸ் அதிகமாக இருக்கும். ஜா சர்ஜரினா நிறைய பேருக்கு வந்து இப்போ சிரிக்கும் போதே நிறைய பேருக்கு பல் ரொம்ப அதிகமாக தெரியும். அப்போ என்னன்னா இல்லை பல்ல தான் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைப்பாங்க. பட் அது சில டைம் பல்ல ப்ராப்ளம் இருக்கும், சில டைம் தாடையிலே ப்ராப்ளம் இருக்கும். அது ஜாவே ஃப்ரண்ட்டாக இருக்கும்போதே வி கான்ட் டூ எனிதிங் வித் த டீத். ஓகே. அந்த பல் நீங்கள் எவ்வளோ பின்னாடி புஷ் பண்ணாலுமே அது அப்படி எதுவும் தெரிய போகுது, ஒன்றும் வித்தியாசம் வர போகிறது இல்லை. So that is when we try to do a jaw surgery to push it back or move it front up. It is human body வந்து ரொம்ப டைனமிக்ங்க. எப்படி நம்ம வேணா மாடிஃபை பண்ணலாம், எப்படி வேணா மூவ் பண்ணலாங்க. So that is, those are all main surgeries as far as maxillofacial is concerned. ஓகே. ஸோ இப்போ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி அப்படின்னும் போது என்ன மாதிரி சர்ஜரிலாம் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகும்? இன்சைட் தட் ஏதாவது சர்ஜரிஸ் இருக்கா? Mainly will be the jaw related surgeries. At the same time we also will be there along with the plastic surgeons. அது வந்து பிளாஸ்டிக் இதில் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணும்போது கஞ்சனைட்டல் ப்ராப்ளம், இப்போ குழந்தைங்களாம் பிறக்கும்போதே இந்த லிப்பில் ப்ராப்ளம் வருது, இல்லாட்டி பேலட்டில் ப்ராப்ளம் வருது, இப்போ வாய் திறக்கும் போதே ஃபுல்லாகவே ஹோலாகவே இருக்கும். ஸோ அது எல்லாமே கரெக்ஷன் வில் கம் அண்டர் ஆல் த மேக்ஸிலோஃபேஷியல் ஒர்க். as well ப்ளஸ் கொஞ்சம் பெத்தாலஜிஸ்னால் என்னன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அதில் தாடையில் ப்ராப்ளம் வந்துருச்சு, இல்லாட்டி ஒரு சிஸ்ட் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு உள்ளே, அது எல்லாமே க்ளீன் பண்ணுறது, இல்லாட்டி அது ரிசெக்ட் பண்ணுறது, கட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஆல் திஸ் கம்ஸ் அண்டர் மேக்ஸிலோஃபேஷியல் ஒர்க். ஓகே. டாக்டர் செல்வம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியும் போது கேன்சருக்கான சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது பிளாஸ்டிக் சர்ஜரி? இல்லை, அதாவது இப்போ ரீசெண்டாக அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம் ஆஃப் கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கேன்சர் வந்து ஒருத்தவங்க கேன்சர் சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அதே சமயத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதாங்க. இது வந்து ஒரு ஈஸ்தெட்டிக்கோ அழகுபடுத்துகிற சர்ஜரி கிடையாது. ஓகே. ஃபார் அவங்களோட பேசிக் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப்பாங்க, அவங்க வாழ்க்கை தராத அந்த இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உள்ள சர்ஜரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரொம்ப காமன்லி இந்த நம்ம ஊரில் வந்து இந்த இதில் வாயில் நிறைய புற்றுநோய் வரும், ஃபுல்லாக நாக்கை எடுத்துருவாங்க, தாடை எலும்பு எடுத்துருவாங்க. அதை சரியாக நம்ம செய்யலைன்னா அவன் வாழ்க்கை முழுசும் அந்த அந்த ஷேப்பே அவங்க ஃபேஸ் ஷேப் ஃபுல்லாகவே மாறிடும், இல்லைனா எச்சி ஒழுகிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கால்லேருந்து எலும்பு எடுத்து எல்லாம் தொடையிலேருந்து சதை எடுத்து போட்டு அவங்க பழையபடி அவங்க ஃபேஸ் அதே மாதிரி கொண்டு வருது. இது என்னென்னா அவங்க கேன்சர்லேருந்து அவங்க க்யூர் ஆகிட்டா கூட ஃபேஸில் ப்ராப்ளம் இருந்தால் லைஃப் லாங்காக அதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தே ஹேட் அ கேன்சர், எல்லாம் வெளியே சோஷியல் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால they will lead a normal life, near normal life. அதுக்காக இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். இப்போ ஃபேஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜரி தவிர வேற ஏதாவது பாடி பார்ட்ஸ்க்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமா? ஹெட் டு ஃபுட் பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் பாசிபிள். ஹெட் டு ஃபுட், அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த ப்ராப்ளம்னாலும், ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் ப்ராப்ளம் அடிபட்டு வரலாம், இல்லைனா பிறவிலே ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது
எல்லாத்துக்குமே நம்ம சர்ஜரி பண்ணலாம் ஓகே இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா இல்லை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை? இல்லை சைடு எஃபெக்ட் அப்படின்னு கிடையாது. அதாவது அவங்க என்ன ப்ராப்ளத்துக்காக அவங்க வர்றாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல பெரிய தீக்காயம் இருக்கு, நம்ம இன்னொரு இடத்துல இருந்து தோல் எடுத்து அங்கே போடுவோம். அப்போ இந்த தோல் எடுக்கிற இடத்துல ஒரு சின்ன ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து நம்ம சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது. பட் தே ஹேவ் டு அக்செப்ட். ஒரு அதாவது நோ கெயின் விதவுட் பெயின் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு சின்ன ஸ்கார் வரும். பட் இந்த புண்ணு நம்ம ஆறிடும். அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் இதில் என்ன மாதிரி பார்ட் இருக்கும்? இப்போ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனுக்கு வந்து ஒரு கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன மாதிரி ஒரு ரோல் இருக்கும்? இப்போ சப்போஸ் ஓரல் கேன்சர் இருக்குது, ஃபேஸ் கேன்சர் இருக்குது. ஸோ வாட் வி டூ இஸ் ஃபஸ்ட்டே நம்ம ஆன்காலஜிஸ்ட் ஆன்கோ சர்ஜன் வந்து அந்த பார்ட்டோட ரிசெக்ஷன் பண்ணுவார். தட் இஸ் எந்த பார்ட் ரிமூவ் பண்ணுமோ அந்த ரிமூவல் பார்ட் வந்து வில் பி டன் பை த ஆன்கோ சர்ஜன். ஓகே. அந்த சமயத்தில் வாட் வி வில் டூ இஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிளேட் ஃபிக்ஸ் பண்ணோம், அதை எப்படி ரெடி பண்ணோம், போன் எப்படி ரெடி பண்ணோம், அது எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிருவோம். தட் இஸ் வி வில் டூ இட் அலாங் வித் த பிளாஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சார் ஒன்ஸ் த போன் இஸ் ஹார்வெஸ்டட், தட் இஸ் த பிளாஸ்டிக் டீம் வில் டேக் அனதர் போன் ஃப்ரம் சம் எக்ஸாம்பிள் ஒரு கால்லேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து வி வில் சிட் டுகெதர் அண்ட் வி வில் ஃபார்ம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஜா மாதிரி ரெடி பண்ணுவோம். ஓகே. ஒரு ஜா ரெடி பண்ணிவிட்டு தென் வி வில் ரீப்ளேஸ் இட். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி after a onco surgery, after a cancer surgery, patient will always have ஒரு மைண்ட்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் that I am a cancer patient. We are here to give them some quality in their life. Okay. சரிங்களா? You are living, but you should have that quality in your life. So that is what where we all come inside. And it's a very gray area. நாங்க வந்து we cannot never differentiate between a plastic surgeon and a maxillofacial work. We have almost the same kind of goals when we work. And the faceல work பண்ணும்போது எப்பவுமே almost the same work தான் இருக்கும். So it's how we divide our work to go into the field. ஓகே. இப்போ என்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்ஸ் வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனை போய் அணுகுங்க அப்படின்னு ஒரு பேஷண்ட்க்கு சொல்கிறாங்கன்னா என்னென்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொல்லுவாங்க மோஸ்ட்லி ப்ராபப்ளி? ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், சப்போஸ் முடி கொட்டுன்னு சொல்லி டெர்மட்டாலஜிஸ்ட் போவாங்க. ஸோ தே ரெஃபர் ஃபார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். மூக்கு கோணையாக இருக்குது, ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான். ஓகே. மூக்கு கோணையாக இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வரலாம். ரைனோபிளாஸ்டி அந்த இதுக்கு வரலாம். சப்போஸ் ஒரு டென்டிஸ்ட் லிப் ஷேப் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இதுக்கு வரலாம். ஈவன் ஜென்ரல் சர்ஜன் பெரிய பேர்ன்ஸ் ரொம்ப பெரிய ராய் ஏரியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரலாம். அது மாதிரி கேன்சர் சர்ஜன் வில் ரெஃபர் டு கேஸ். அதாவது அவங்க பண்ணிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு வரலாம். அப்புறம் பிறவி உணவு வந்து கையில் ப்ராப்ளம் விரல் இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ப்ராப்ளத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த யானைக்கால் வியாதியெல்லாம் சொல்கிறாங்க கால், அதுக்கெல்லாம் சர்ஜரி வந்திருக்கு. ஓகே. அதெல்லாம் கரெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த இதுக்கு அந்த கேஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு வந்து ஒரு டிஃபைன்டு சிஸ்டம் கிடையாது. இப்போ கார்டியாலஜிஸ்ட்டாக ஹார்ட் மட்டும் பார்ப்பாங்க, கிட்னி மட்டும் பார்ப்பாங்க கிடையாது. ஹெட் டு ஃபுட் வில் கவர். ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களோட அந்த ரோல்ஸ் வில் சப்போர்ட் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ ஹலோ. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் இங்க வடலூர்ல இருந்து சுகுணா பேசுறேன் மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் சொல்லுங்கம்மா. இது என் பையனுக்கு வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து அயன் பாக்ஸ்ல கையில ரைட் ஹேண்ட்ல சுட்டுக்கிட்டான். ஓகே. அவனுக்கு அப்படியே ஒரு நல்ல அசிங்கமான வடுவா இருக்கு. அதை எந்த ஏஜ்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுன்னு தெரியல, அதனால தான் அதாவது அதுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் கிடையாதுமா. அதாவது அதை ஸ்கார் என்ன மாதிரி ஸ்கார் வந்து யூஸ்வலாக வந்து இம்மெச்சூர் ஸ்கார், மெச்சூர் ஸ்கார்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்கார் சப்போஸ் மெச்சூர் ஆயிடுச்சு, அதாவது இப்போதைக்கு வளரல, சரௌண்டிங் ஸ்கின்லாம் நல்லா இருக்குன்னா எனி ஏஜ் எப்போவுமே கூட பண்ணலாமா. அது ஏஜ் லிமிட் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று வந்து ஏர்லியர் த ஏஜ், அதாவது கொஞ்சம் சின்ன வயசுலேயே பண்ணால் the scar ஹீலிங் வில் பி பெட்டர். கொஞ்சம் ஏஜ்டாக பண்ணுறதோட கொஞ்சம் சீக்கிரமே பண்ணால் the scar ஓவரால் ஸ்கார் வில் பி பெட்டர். இன்னொன்று வந்து அதாவது எனி சர்ஜரி நம்ம பண்ணும்போது there will be ஆல்வேஸ் அ ஸ்கார். இப்போ இந்த இருக்கிற ஸ்காரை வந்து நம்ம மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். கால் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றிமா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், வணக்கம். பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் வந்து பிரியா. நான் வந்து கிண்டில இருந்து பண்றேன் மேடம். தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஓகே, சொல்லுங்க மேடம். ஹலோ சார், என் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அந்த ஃபேஸ் சூட்டபிளாகவே இல்லை. அது வந்து நம்ம ரெக்னோபிளாஸ்டிக் மூலம் ரீகரெக்ஷன் பண்ண முடியுங்களா? குழந்தை ஏஜ் என்னம்மா? 18 கிட்ட தான் ஆகுதுங்க. 18னா தாராளமாக பண்ணலாமா. பிகாஸ் அதாவது நோஸுங்கிறது எப்படின்னா அதோட ஓவரால்
அப்பியரன்ஸ் வித் த ஃபேஸ், அதை ஃபேஸோட ஒத்து போகணும். சிலருக்கு பெருசு சிறுசு, அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு கிடையாது. நோஸ்னால் இவ்வளோ இந்த சைஸ் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க ஓவரால் ஃபேஸ்க்கு, ஸோ அதை ஃபுல் ஃபேஸை நம்ம ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு அதில் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ண சொல்லி கண்டிப்பாக பண்ணலாம். யூஸ்வலாக அந்த நோஸ் கரெக்ஷனுங்கிறது வந்து இட் வில் பி டன் ஆஃப்டர் 16 to 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை பண்ணணும். பட் இதுக்கு வந்து ஐடியல் ஏஜ் இப்போமே பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா. ஸோ டாக்டர், இப்போ பீடியாட்ரிக்ஸுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? பீடியாட்ரிஷியன் எப்படி என்ன மாதிரி கேசஸ்லாம் உங்களுக்கு இல்லை, அனுப்புவாங்க? பீடியாட்ரிஷனில் வந்து 2 பேருக்குமே ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உடல் அந்த ஊனம் உள்ளது, அதாவது பிறவிலே ஊனம்னு சொல்லுவோம்ல, கையில் வந்து இந்த விரல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்கும், அது ரெஃபர் பண்ணலாம். அந்த உதடு பிளவு இருக்கும், அந்த இதுக்கு ரெஃபர் பண்ணலாம். பெரிய ஸ்கார் அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வாஸ்குலர் மால்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க, அந்த ரத்த குழாயில் உள்ள ரத்த நாளத்தில் ப்ராப்ளம் இருக்கும், ஃபேஸ் இது அந்த இதுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் ரெகுலராக ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு மேக்ஸிலோஃபேஷியலுக்கும் கஞ்சனைட்டல் ப்ராப்ளம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி லிப் ப்ராப்ளம் வரும், பேலட்டில் ப்ராப்ளம் வரும். செகண்டரி வந்து கிரேனியோஃபேஷியல் சொல்லுவோம். கிரேனியோஃபேஷியல் வந்து என்னன்னா சிம்பிளாக சொன்னால் தெர் ஆர் சம் கேப்ஸ். ஓகே. ஹெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்ஸ் இருக்கும். அது வந்து பிரெயின் க்ரோ ஆக அது வந்து க்ரோ ஆகும். சில பேருக்கு என்ன ஆகும், அந்த கேப்ஸ் ரொம்ப சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடும். விச் இஸ் சப்போஸ் டு பி அரௌண்ட் 1.5-2 இயர்ஸ்ல க்ளோஸ் ஆகுறது வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆகும். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த பிரெயின் டஸ் நாட் க்ரோ ப்ராப்பர்லி. ஸோ எந்த இடத்துல கேப் இருக்கோ, எந்த சைடில் கேப் இருக்கோ, பிரெயின் ஸ்டார்ட்ஸ் மூவிங் தட் சைட். ஸோ அந்த மாதிரி கேசஸ் ஆர் ரெஃபர் டு அஸ். தட் இஸ் வென் வந்து தட் இஸ் கம்ஸ் அண்டர் கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, வேற வந்து கொஞ்சம் பிரெயின் ஓப்பன் பண்ணிட்டு வில் ஹேவ் டு அந்த சர்ஜரி பண்ணிட்டு தென் யூ கெட் இட் பேக் டு நார்மல்சி. ஓகே. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியில் உங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக வந்த கேஸ் வந்துட்டு எது நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நீங்கள் சொல்லுவீங்கன்னா எதை சொல்வீங்க? இல்லை, வித்தியாசமான இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்டில் வந்து டன் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்னு பண்ணியிருக்காங்க. அதாவது கை எடுத்தவங்களுக்கு வந்து இப்போ இறந்தவங்ககிட்ட வந்து இது எடுக்கிறோம், கிட்னி ஹார்ட் எடுக்கிற மாதிரி கையும் எடுக்கலாம், கையும் எடுக்கலாம்னு சொல்லி அந்த கான்செப்ட் வந்திருக்கு. அண்ட் வி ஆர் மொபிலைசிங் அந்த பேஷண்ட். சில பேர் என்கொயரி பண்ணிட்டு வராங்க, நாட் டன் இட் பட் என்கொயரி பண்ணிட்டு வராங்க ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமான்னு. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நெறி எடுத்துருவாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சோல்ஜர்ஸ் நம்ம பாடியில் பார்த்தா அந்த நெறி தான் சொல்லுவோம், லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவோம். கேன்சர் பண்ணும்போது யூஸ்வலாக அதையும் சேர்த்து எடுத்துருவாங்க. ஸோ பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்க்கு வந்து கையிலலாம் வீக்கம் இருக்கும். அது மாதிரி வயிறு அந்த மாதிரி கேன்சர் உங்களுக்கு காலில் உள்ள வீக்கம் இருக்கும். அந்த லிம்ஃப் நோட் எடுத்த பிறகு அந்த நீர் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் சர்ஜரிஸ், லிம்ஃப் நோட் சர்ஜரிஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப இப்போதைக்கு உள்ள ரொம்ப ரீசெண்ட் லேட்டஸ்டான சர்ஜரிஸ். ஓகே. மேக்ஸிலோஃபேஷியல்ல என்ன மாதிரி லேட்டஸ்ட் இதெல்லாம் வந்திருக்கு டாக்டர்? லேட்டஸ்ட்டாக சொல்ல மாட்டேன், பட் வாட் வி ஹவ் ஸ்டார்டட் டூயிங் நவ் இஸ் மோர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங் ஹேபிட், கொரட்டை விடுறது, அது வந்து ரொம்ப காமன். 95% ஆஃப் பீப்புள் வில் நாட் நோ அது எதனால இருக்குன்னு தெரியாது. அவருக்கே தூங்கும் போதே தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தான் ப்ராப்ளம். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ, பட் தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அவங்க என்ன ஃபர்ஸ்ட் லைன் வில் பி ஐதர் இஎன்டி டாக்டர் கிட்ட போகிறது, இல்லாட்டி பல்மனாலஜிஸ்ட் கிட்ட போகிறது. லங்கில் ப்ராப்ளம் இருக்கா இல்லை த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கா அந்த செக் பண்ணு. ஸோ நவ் நாங்கள் சிம்ஸில் என்ன பண்ணுவோம், வி ஹேவ் அன் இன்டிகிரேட்டட் யூனிட். இப்போ இஎன்டி டாக்டர்ஸ் அண்ட் வி வில் ஒர்க் டுகெதர். ஓகே. என்ன ஆகும்னா பேசிக்லி அவங்களுக்கு இந்த விண்ட் பைப் இருக்கு இல்லைங்களா, அந்த விண்ட் பைப் வில் பி அ லிட்டில் ஸ்மால். ஓகே. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது, தாடை சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், யோசிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த லைனில். ஸோ ஜஸ்ட் மூவிங் த ஜா, கீழ்த்தாடை மட்டும் ஒரு 5 millimeters 4 millimeters மட்டும் முன்னாடி மூவ் பண்ணாலே திஸ் ப்ராப்ளம் கெட் சால்வ்ட். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் வி ஆர் ட்ரைங் டு இன்கல்கேட். இப்போ தான் புதுசாக இங்கே வந்து ப்ராபகேட் பண்ணுறோம் ஸோ தட் பீப்புள் நோ வாட் இட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்து காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? அரக்கோணத்துலேருந்து பண்ணுறேன் மேடம், பத்மாவதி மேடம். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. சார், எங்கள் பேரனுக்கு 2.5 வயசு ஆகுது சார். குழந்தை பிறந்ததுலேருந்து தழும்பு மூக்கு மேலே இருந்து இருக்கு சார், நெத்திலேருந்து மூக்கு வரைக்கும் இருக்கு. அது பிளாஸ்டிக் சர்ஜரி எப்போ பண்ணலாம் சார்? இல்லைம்மா, அதாவது பிறவியில் வந்துச்சுன்னா அது தோலில் மட்டும்தான் இருக்கா, உள்ள எலும்பு வரைக்கும் அந்த தழும்பு இருக்கான்னு பார்க்கணுமா, செக் பண்ணணுமா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போவே கூட உடனே கூட பண்ணலாமா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? உங்கள் டிவி வால்யூம் மியூட் பண்ணிருங்கம்மா. வணக்கம். ஹலோ, உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. ஹலோ.
ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் பேசுவீங்க, இப்போ மைக்ரோ சர்ஜரின்னு ஒன்று சொல்கிறாங்க டாக்டர், அது எக்ஸாக்டாக என்னது? இந்த மைக்ரோ சர்ஜரினா இந்த சர்ஜரிஸ் விச் ஆர் டன் அண்டர் வித் மைக்ரோஸ்கோப் மேக்னிஃபிகேஷன். ஸோ இது எந்த சர்ஜரிலாம் யூஸ் பண்ணுவோம்னா நர்வ் சர்ஜரிஸ். இப்போ நரம்புலாம் தையல் போடும்போது வந்து நம்ம முடியோட சின்ன நூலை வச்சு பண்ணுவோம். ஓகே. இட் வில் நாட் பி சீன் வித் நேக்கட் ஐ. அந்த மாதிரி ரொம்ப சின்ன நூலை வச்சு பண்ணுறது ஏற்கால் மைக்ரோ சர்ஜரிஸ். ஸோ அது நர்வ் சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அந்த பிளட் வெசல், அதாவது நான் சர்க்கே சொன்னேன் கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மைக்ரோ சர்ஜரி ரெவல்யூஷனைஸ் த ஃபீல்டுமோ. ஓகே. அதாவது இப்போ கால்லேருந்து எலும்பு எடுத்து வைக்கும்போது அந்த ரத்த நாளத்தோடு எடுத்து வச்சுட்டு கழுத்தில் உள்ள ரத்த நாளத்தோடு சேர்த்து விடும். ஸோ அப்போ வந்து ரொம்ப சின்ன நூலை வச்சு அந்த ரத்த நாளத்தை ரெண்டையும் சேர்த்து விடும். ஸோ அது ஒரு மைக்ரோ சர்ஜரி. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீசெண்டாக வந்து லிம்ஃப் நோட் சர்ஜரிஸ். ஒரு இடத்துக்கு காலில் வந்து இந்த வீக் அந்த போஸ்ட் கேன்சர் எக்ஸிஷன் அந்த வீக்காக இருந்துச்சு, இல்லைன்னா பிறவிலே சிலருக்கு இந்த லிம்ஃப் நோடே இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து வேறு இடத்துல இந்த லிம்ஃப் நோட் வைக்கிற மாதிரி. ஸோ லிம்ஃப் நோட் சர்ஜரிஸ், லிம்ஃபோவீனஸ் அனஸ்டமோசிஸ், லிம்ஃபாட்டிகோவீனஸ், அந்த மாதிரிலாம் சர்ஜரி பண்ணுவோம். தே ஆர் ஆல் கால்ட் மைக்ரோ சர்ஜரிஸ். ஓகே. ஸோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜனுங்கும் போது நீங்கள் லேட்டஸ்ட்டாக சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்தாங்க, அதை நான் ட்ரீட் பண்ணேன் அப்படின்னா அதை சொல்வீங்க? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் நிறைய வருவாங்க. லைக் இப்போ சார் சொன்ன மாதிரி வி ஹேட் ஒன் கேஸ். இப்போ நாங்கள் பண்ண ஒரு ஆன்கோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். ஜென்ரலி நாங்கள் வந்து கால்லேருந்து எலும்பு எடுத்துகிட்டு பண்ணுவோம். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து காலில் போலியோ இருந்தது. ஸோ வி வர் திங்கிங் எப்படி பண்ணுறது சொல்லி, பட் வி வெண்ட் வித் தட் ஐடியா. அண்ட் அந்த போலியோ லெக் கூட வி டுக் அண்ட் அந்த கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் வித் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி ஃப்ரம் சார். அண்ட் தென் அதுக்கு நாங்கள் வந்து உட்காந்து வி ஹவ் கேன்சர் ஃபுல்லாக ரிசெக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த போலியோ லெக்கே நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வி ஹவ் ரீகன்ஸ்ட்ரக்டட் த ஃபேஸ். செகண்ட்லி நவ் நெக்ஸ்ட் பிளான் வுட் பி அந்த போலியோ போனில் எப்படி நம்ம அங்கே பல்லு வைக்கிறது ஸோ தட் அவர் நார்மலாகவே சாப்பிட முடியும் சொல்லி அதுக்கு தனியாக டென்டல் இம்ப்ளான்ட் சொல்லி வரும். ஸோ தட் வி வில் பிளேஸ் நவ் நெக்ஸ்ட் ஸ்டேஜில். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹி வில் ப்ராப்ளி ஹேவ் அ வெரி நார்மல் லைஃப். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? நான் ராஜ் பேசுறேங்க. எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்து. டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஓகே. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க டாக்டர். nowadays the tummy tuck and the liposuction அப்படின்னு சொல்றாங்களா? ஆமாம் சார். What is can you give any advice about it? Either everybody can have that one, liposuction or tummy tuck? இல்லை, டம்மி டக் லைப்போசக்ஷன் ஆக்சுவலாக பீப்புள் வந்து தேர் மோர் டிவைட்டட். அதாவது அது இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ, அது வந்து ஒரு வெயிட் உடம்பை எடை குறைக்கிற ஆப்ரேஷன் கிடையாது. இட் இஸ் மெயின்லி ஃபார் ஷேப்பிங் த பாடி. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் ஃபேட் அதிகமாக அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த இடத்துல உள்ள ஃபேட்டை குறைக்கிறதுக்கு தான் உள்ள இதுதான் லைப்போசெக்ஷன். டம்மி டக்குங்கிறது வந்து சிலருக்கு வந்து எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல்ஸ் போஸ்ட் டெலிவரி வந்து அந்த ஸ்கின் வந்து ரொம்ப லேக்ஸாக இருக்கும். ஸோ இட் வில் அவங்க வந்து ஒரு சோஷியல் ஈவெண்ட்ஸ் போகும்போது இட் வில் பி லிட்டில் கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல we can அந்த அப்டாமன் இதை ஸ்கின்னை கரெக்ட் பண்ணுறது வந்து சார் டம்மி டக் சர்ஜரி. ஸோ அது வந்து சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது பண்ணணும். எல்லா கேஸுக்கும் அது பண்ணணும்னு கிடையாது, பட் கண்டிப்பாக பண்ணலாம். இண்டிகேட்டட் கேஸ்க்கு டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? நான் என் பேர் காஞ்சனா, தரமணிலேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு பல்லு மஞ்சளா இருக்குங்க. பிறந்தப்ப நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நல்ல மஞ்சளா இருக்கு, தேய்ச்சா கூட போல. டாக்டர் கிட்ட போய் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வந்தோம். அப்போ கூட அது பல்லுலயே இருக்கு அந்த மஞ்சக்கரை அப்படின்னு இருக்காங்க. பல்லே அந்த மாதிரி கலருன்றாங்க. பையனுக்கு என்ன வயசு இருக்கு சொன்னீங்க? இப்போ 13 வயசு ஆகுது. ஓகே. இப்போது மஞ்சள் கலர் வந்து நிறைய ரீசன்ஸ்னால நிறைய காரணனால இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக இந்த க்ளீனிங் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் கூட இருக்குது சொல்கிறீங்க இல்லையா? ப்ராப்ளி அந்த ஊரில் இருக்க தண்ணினாலே இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா ஃப்ளூரோசிஸ் சொல்லுவோம். ஃப்ளூரைடு வாட்டரில் வந்து தண்ணியில் ஃப்ளூரைடு கண்டென்ட் அதிகமாக இருந்தால் அந்த பல்ல முளைக்கும் போதே அப்படி ஸ்டார்ட் ஆகும். அது இனிஷியலாக கொஞ்ச நாளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஆகும். அது வந்து நம்ம ப்ளீச்சிங் சொல்லணும், டீத் ப்ளீச்சிங் இருக்கும். அது பண்ணானா அந்த கலர் போயிடும். ஸ்கேலிங் க்ளீனிங்கில் மட்டும் அந்த கலர் போகாது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.
வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி உங்ககிட்ட வராங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை எப்படி பார்ப்பீங்க, எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க, அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, அதாவது இப்போ ஆக்சிடென்ட் கேஸ் வந்து யூஸ்வலாக அவங்க எமர்ஜென்சிலேருந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா அது ஏபிசிடி ப்ரோட்டோகால்னு இருக்குது. அதாவது ஏர்வே ஜென்ரல் கண்டிஷன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு என்ன ரோல் இருக்குன்னு யூஸ்வலாக எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது வந்து எனி இன்ஜுரி ஹேண்ட், ஃபேஸ் ஆர் காலில் வருது. ரொம்ப காமன் இப்போலாம் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில். இப்போ ஃபேஸ் இன்ஜுரி வந்துச்சுன்னா சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு போன் இன்ஜுரிஸ் பார்ப்போம். அதே டைமில் ஃபேஸில் உள்ள சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிஸ், இந்த தோல், உதடு, மூக்கில் அடிபட்டிருக்கான்னு பார்ப்போம். தென் அலாங் வித் த மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அந்த போனையும் இதையும் சைமல்டேனியஸாக சிங்கிள் ஸ்டேஜில் இமிடியேட்டாகவே பண்ணிடலாம். இப்போலாம் வந்து அதாவது லேட்டாக பண்ணணும் கான்செப்ட் கிடையாது. இமிடியேட்டாக பேஷண்ட் அதர்வைஸ் அவங்க ஜென்ரல் கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக ப்ரைமரி சிங்கிள் ஸ்டேஜ் ரிப்பேரை எல்லாமே பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட்லாம் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே கால்லேருந்து சதை எடுத்து வைப்போம், அந்த மாதிரி இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்டேஷன் ஏதாவது இருக்குமா? வேறு எங்கேயாவது ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட்ஸ் அதாவது இப்போ வந்து எனி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாடியிலேருந்து டிஷ்யூ எடுத்து வைப்போம். அது ஆட்டோலாகஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். இல்லைன்னா சிந்தட்டிக் இம்ப்ளான்ட்ஸ் வெளியே வேறு அதை ஷேப் பண்ணி உள்ள வைக்கிறது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா இப்போ மூக்கில் வைப்பாங்க ரைனோபிளாஸ்டிக் வந்து நோஸ் இம்ப்ளான்ட்ஸ், சின்ன இம்ப்ளான்ட்ஸ் தாடையில் எலும்பில் வைக்கிறதுக்கு, அப்புறம் பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ், ஓகே பிரெஸ்ட்டுக்கு வைக்கிற இம்ப்ளான்ட்ஸ். ஸோ இதெல்லாம் காமனாக இம்ப்ளான்ட்ஸ் பண்ணுவாங்க. பேசிக்கலி போன் ஓட இம்ப்ளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் மோர் ஆஃப் டைட்டேனியம் பேஸ்ட் இம்ப்ளான்ட்ஸ். அது மெடிக்கல் கிரேட் டைட்டேனியம் வரும். ஸோ அது மெடிக்கல் கிரேட் டைட்டேனியம் வச்சது கூட இப்போ சார் சொன்ன மாதிரி சப்போஸ் த பேஷண்ட்க்கு வந்து இப்போ 2 காலில் நம்ம போன் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்ததுன்னா யூ டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன். அந்த டைமில் தான் வி ட்ரை டு டேக் அ ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட். ஓகே, வை பிகாஸ் ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து லாஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா இம்ப்ளான்ட் இருந்தாலும் தேர் ஆர் ஆல் சான்சஸ் ஆஃப் இட் கெட்டிங் இன்ஃபெக்டட். பட் உங்கள் பாடியிலேருந்து இருக்கிற பார்ட்ஸ் வந்து வில் நாட் கெட் ஸோ ஈஸிலி இன்ஃபெக்டட். ஏன்னா அது உங்கள் பாடிக்கு கண்டிஷன்ட் அது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு பி பாதர்ட். அது ப்ராப்ளம் அந்த அளவுக்கு எது ப்ராப்ளம் வராது. டு கெட் சில ஏரியாஸில் ரொம்ப லாஸ் இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் எஸ் நம்ம ஆர்டிஃபிஷியலி கூட யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கு வேர் சின்ன சின்ன ஏரியாஸ் வேர் போன் இல்லை அப்படின்னாங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு டூத் இருக்குது பல்ல வந்து அது யூஸ்லெஸ் இருக்குன்னு டூத்னு வச்சுக்கோங்க. ஸ்பெஷலி த தேர்ட் மோலார் தான் விஸ்டம் டூத் சொல்லுவாங்க. அந்த விஸ்டம் டூத் இஸ் பேசிக்லி ஒன் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் டூத்னா சொல்லலாம். பிகாஸ் நம்ம அங்கே பின்னாடி போய் சாப்பிட போகிறதில்ல. ஸோ அந்த டூத் வந்து வி க்ரஷ் இட், அந்த க்ரஷ் பண்ணிவிட்டு டேக் பிளட் இல்லை மிக்ஸ் பண்ணிவிட்டு தெர் ஆர் சர்டன் கெமிக்கல் தட் ஹஸ் டு பி மிக்ஸ்ட். அந்த பவுடர் மிக்ஸ்ட் பவுடர் வந்து நீங்கள் அங்கே பிளேஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 3 to 4 months தட் கன்வெர்ட்ஸ் இன்டு போன். ஸோ நம்ம வந்து unnecessarily we don't have to take anything from outside. Completely your own body part நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க which is completely well replaceable. ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் எனக்கு அந்த யானைக்கால் நோய் இருக்குது சார். சொல்லுங்கள். இப்போ முன்னாடிலாம் அடிபட்டா தழும்பு போயிடும். இப்போ ஒரு 2 years-ஆ யானைக்கால் நோய் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது அடிபட்டா இப்போ அந்த அடிபட்ட இடத்துல ரொம்ப வீங்கி ஒரு மாதிரி ரொம்ப தழும்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சார். இப்போ நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், அதை பண்ணால் திருப்பி அது பெருசாக தான் ஆகும், நீங்கள் வெளியே வச்சு கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமா சார்? சார் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுக்கு எத்தனை வருஷமாக சார் இந்த ப்ராப்ளம் இருக்குது? ஒரு 3 years-ஆ இருக்குது சார் யானைக்கால் நோய். ஓகே, இல்லை சார், அதாவது யானைக்கால் வியாதியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அந்த லிம்ஃப் நோடு வந்து டேமேஜாக இருக்குது சார். நார்மலாக நம்ம நெறின்னு சொல்லுவோம்ல, அந்த நெறி வந்து பாடியில் வந்து ஃப்ளோ ஆகிட்டு எல்லா இடத்துலையுமே நெறி வரும். அதை வந்து லிம்ஃப் நோடு வழியாக வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துரும். அது இந்த எலிஃபென்டேஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த கிருமி வந்து நம்ம நேராக லிம்ஃப் நோடு அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக வந்து அந்த நெறி வந்து நார்மலாக ஃப்ளோ ஆகுது, அதனால தான் அந்த வீக்கம் வருது. ஸோ அந்த வீக்கான காலில் வந்து ஒரு சின்ன புண்ணு வந்தாலுமே அதில் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் நடந்தால் உங்களுக்கு வீக்கம் ஜாஸ்தியாக வரும், அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து தேர் ஆர் மெனி சர்ஜரிஸ், அதுக்குன்னு சொல்ல சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு கால் எப்படி இருக்குது அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்ஜரி அட்வைஸ் பண்ணலாம் சார். டெஃபினட்டாக ப்ளாஸ்டிக் பண்ணி கொஞ்சம் இருக்கிறத பெட்டர் ஆக்கலாம் சார். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, நாங்கள் உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எங்கள் பேர் நான் சகினா, சேலத்துலேருந்து பேசுகிறோம். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. நாங்கள் சொத்த பல்லு இருக்குங்க சார், கடவா பல்லு மேல் பல்லுங்க சார்.
லூட் கேனல் பண்ற மாதிரி ஒரு சொன்னாங்க டாக்டர். இப்போ வந்து நம்ம லூட் கேனல் பண்ணோம்னா எனக்கு வந்து எதுவும் பாதிப்பு வருமாங்க சார்? ரூட் கெனால் ரொம்ப சேஃப் ப்ரொசீஜருங்க. ஒன்றும் அது வந்து இன்வேசிவே கிடையாது. ஸோ அதனால ரூட் கெனால் ரொம்ப சேஃப் ப்ரொசீஜர், லாங் டேர்ம் ப்ரொசீஜர். மோஸ்ட்லி வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாதுங்க ரூட் கெனால் பண்ணுறதுக்கப்புறம். ரொம்ப ஹார்ட்லி ஒரு 5-10% பீப்புளுக்கு வந்து செகண்டரியாக அது இன்ஃபெக்ஷன் வந்தால் வரும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வந்து ரொம்ப ரேர் தான் அது ப்ராப்ளம் வரும். வெரி சேஃப் ப்ரொசீஜர், கம்ஃபர்டபுளாக பண்ணலாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் வசந்த் மகேந்திரன். நான் மேடவாக்கத்துல இருந்து கால் பண்றேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கங்க, சொல்லுங்க. நான் வசந்த் பேசுறேன், மேடவாக்கத்துல இருந்து. சொல்லுங்க சார். என்னோட ஏஜ் வந்து 24 ஆக்சுவலா. ஓகே. எனக்கு வந்து தாடை வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஆக்சுவலா. ஓகே. ஆமா, ஸோ அது வந்து எப்படி மேனுவலா ரெடியூஸ் பண்ணலாமா இல்லை அதுக்கு எதுவும் சர்ஜரி பண்ணணுமா? அது வந்து சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் வரும். சர்ஜிக்கல் கரெக்ஷன் ஆக்சுவலி அது 2 எக்ஸ்ரேஸ் தேவைப்படும். அந்த எக்ஸ்ரேஸ் பார்த்துட்டு சில கால்குலேஷன்ஸ் இருக்குது, அது பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் எவ்வளோ நம்ம மூவ் பண்ண முடியும் அந்த உங்கள் தாடை. டெஃபினெட்லி அது சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் வரும். பட் இந்த சர்ஜரியில் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, என்ன கட்ஸ் இருக்கும் எல்லாமே வாய்க்குள்ளேருந்தே இருக்கும். ஸோ அதனால் வெளியே ஒரு மார்க்கோ ஒரு ஸ்காரோ எதுவுமே தெரிய போகிறதில்ல. அண்ட் வெரி குட் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸுங்க. ஸோ அது ஸ்டேபிளாக இருக்கும், நீங்கள் வெரி கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம். கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு 2 weeks to 3 weeks வந்து கொஞ்சம் ஸ்வெல்லிங் இருக்கலாம். மற்றபடி எந்த காம்ப்ளிகேஷன் வைஸ் வெரி 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 லெஸ் காம்ப்ளிகேஷன்ஸ். இது சார் சொன்ன மாதிரி, அதாவது இந்த மாதிரி தாடை எலும்பு ப்ராஜெக்ட் அதை யூஸ்வலாக நம்ம 3D மாடலும் கிரியேட் பண்ணிடுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அந்த எலும்பு அந்த இதெல்லாம். ஸோ சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி எந்த பார்ட்ஸ்லாம் எவ்வளோ நம்ம மூவ் பண்ணனா சைஸ் ஒரு மார்க் சர்ஜரி மாதிரி பார்த்துட்டு then we will do this type of surgeries to get the perfect result. Okay, so 3D modelingக்கு தனியா வந்து we do a 3D modeling for all these cases. Okay, இப்போ நீங்க ஜாயிண்ட் சர்ஜரிலாம் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா? சோ என்ன மாதிரி ஜாயிண்ட்க்குலாம் வந்து நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி ரெஃபர் பண்ணுவீங்க? பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ரெஃபர் ஆகுது. இது வந்து யூஸ்வலா எங்க டீம்ல நாங்க 2 பண்ணுவோம். ஒன்னு ஹேண்ட்ல வந்து ஸ்மால் ஜாயிண்ட், இந்த MP ஜாயிண்ட் அண்ட் IP ஜாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட்ல உள்ள ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது அடிபட்டுருந்துச்சுன்னா அது சர்ஜரி பண்ணுவோம். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம வருது நம்ம கண்ட்ரீஸில். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதில் ஜாயிண்ட் தான் மெயின் அஃபெக்ட் ஆகும். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்மால் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்னே இருக்குது. விரலில் உள்ள ஜாயிண்ட்டே அந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப காமனாக முட்டு அறுவை சிகிச்சை பார்த்துருப்போம், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப்பு நீ. அதே மாதிரி விரல்லையும் ஜாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்ஸ் வைக்கலாம். அதே மாதிரி ஃபேஸ்லேயும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் இருக்குது. இப்போது ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாயிண்ட்டுங்க, பட் ஆனால் மேக்ஸிமம் யூஸ் ஜாயிண்ட். எவ்ரி மூவ்மெண்ட், இப்போ வாய் திறக்கிறீங்க, பேசுகிறீங்க, சாப்பிட்றீங்க, என்ன பண்ணாலும் இந்த ஒரு ஜாயிண்ட் இட் வில் கண்டினியூஸ்லி பி இன் த மூவ். ஓகே. அப்போ என்ன ஆகும்னா, ஸ்பெஷலி இந்த ரிமோட்டாய்டு கேசஸ்க்கு அந்த ஜாயிண்ட் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அவங்க வாய் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ மவுத் ஓப்பனிங் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். மிஞ்சி போனால் ஒரு விரல் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேஸில் வி ஹாவ் நோ ஆப்ஷன் பட் டு கோ ஃபார் அ TM ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சொல்லுவோம். அது வந்து இந்த ஜாயிண்ட் தான், அந்த ஜாயிண்ட்க்கு ஃபுல் ஃப்ளெஜடாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஜாயிண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்டேஷன் பண்ணுவீங்களா? ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட்ஸ் அதுக்கு வருது, அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட், ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும். பிகாஸ் ஜென்ரலி அந்த ஜாயிண்ட் வந்து நார்மலாகவே நிறைய ரீசன்ஸ்னாலே வந்து அந்த ஜாயிண்ட் எஃபெக்ட் ஆகும். இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பல் எடுத்துருப்போம், ஆனால் அந்த பல் ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்ன ஆகும், அந்த ஹோல் ப்ரெஷர் வில் ஸ்டார்ட் மூவிங் டு த ஜாயிண்ட். ஓகே. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே வலிக்குது, ஒரு கிளிக் வருது, சவுண்ட் வருது, தலை வலிக்குது, அது எதனால வருதுன்னா உங்களுக்கு தெரியாது. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சேம் ஜாயிண்ட். தட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்க பேர் எங்கேருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் ரமாதேவிங்க. எங்கேருந்து கால்? ஆவடியில இருந்து பேசுறோங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. டாக்டர், எனக்கு கண்ணுக்கு. சொல்லுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மி பண்ணிருங்கம்மா. டாக்டர், எனக்கு கண்ணுக்கு கீழே அந்த கருப்பு வளையம் இருக்குல்லைங்க டாக்டர், அதுல ஒரு உருளை மாதிரி ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க டாக்டர். அது ஒரு டாக்டர், ஸ்கின் டாக்டர் காமிச்சப்ப சொன்னாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. 2 கண்ணிலையும் இருக்கா இல்லை ஒரு கண்ணில் தான் இருக்காம்மா? ஒரு கண்ணில் தான் இருக்கு டாக்டர். இல்லைம்மா, அதாவது அது அந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா, சப்போஸ் யூஸ்வலாக அந்த இடத்துல கொழுப்பு கட்டி வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை பண்ணிடலாமா, ஒன்றும் ப்ராப்ளம் 100% வில் கெட் அ ரிலீஃப். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர்.
வணக்கம், உங்க பேர் எங்க கால் பண்றீங்க சார்? பேர் நரசிம்மன், திருநாகேஸ்வரம். டாக்டர் 62 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். கடாப்பல் ஓட்டையா இருக்கு. சொல்லுங்க சார். கடாப்பல் ஓட்டையா போயிடுச்சு சார். சரிங்க. டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் 3 நாள் புடுங்கணும்ட்டாரு. சரிங்க. நமக்கு 62 வயசு ஆகுது, பல்லு புடுங்கினா பாதிக்குமா? சுகர் பேஷண்ட். சுகர்லாம் நார்மலா இருக்கு. சுகர் நார்மலாக இருக்குன்னா பல் எடுக்கிறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். ஆனால் வந்து அதை காப்பாற்ற முடியுமா பல்ல அந்த முதல்ல பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப டேமேஜ் இல்லை அப்போனா அந்த பல் ஆட்டம் இல்லை, கொஞ்சம் கூட நல்லா ஃபேமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அப்போ நீங்கள் வேறு வைத்தியம் கேட்கலாம், டாக்டருக்கு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் கேட்கலாம். இல்லை அந்த பல் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த பல் எடுக்கலாம். சுகர்னாலே இதில் எந்த ப்ராப்ளமும் வராது, ஹீலிங் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் பிரெஸ்ட் சர்ஜரி பற்றி சொல்லியிருந்தீங்களா? ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நீங்கள் பிரெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவீங்க? இல்லை, பிரெஸ்ட் சர்ஜரிஸ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கேன்சர் பண்ணி மார்பகத்தை எடுத்துருவாங்க. அதே சமயத்தில் திருப்பி அவங்க அந்த மார்பகத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அவங்க பாடியிலேருந்து டிஷ்யூ எடுத்து திருப்பி பழைய மார்பகம் மாதிரி பண்ணுறது. சிலருக்கு வந்து மார்பகம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, அதுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன வரும்னா ஒரு சோஷியல் எம்பராஸ்மெண்ட் போகும்போது பெருசாக இருக்கும், ஹேவிங் ஷோல்டர் பெயின், அதெல்லாம் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ரிடக்ஷன், இப்போ பெரியவிலே ரொம்ப சின்ன பிரெஸ்ட்னா பிரெஸ்ட் ஆக்மெண்டேஷன். ஓகே, ஸோ இந்த சர்ஜரிஸ்லாம் வந்து வி டூ ஃபார் பிரெஸ்ட் இது. ஓகே, ஸோ இப்போ வேற என்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் ஒர்க் பண்ணுற மாதிரி வேற என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் டாக்டர்? சேர்ந்து பண்ணுற மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் இந்த ரொம்ப காமன் ஃபேஷியல் ட்ராமாவில் ரொம்ப காமன்லி வி யூஸ். ஓகே, அப்புறம் வந்து பிறவிலே இந்த தலையில் உள்ள எலும்புலாம் வந்து ஒரு சொன்ன மாதிரி ரொம்ப, அதாவது ஒரு பக்கம் அந்த ஒட்டிடும். அதாவது நார்மலாக வந்து நம்ம சூச்சஸ்ன்னு சொல்லுவோம் தலையில். நம்ம பிரெயின் வளர ஃபஸ்ட்டு 5 to 7 years ஆஃப் லைஃப் தான் பிரெயினோட மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும். அந்த எலும்பு எல்லாமே நார்மலாக விரியும். ஸோ அதில் என்ன சூச்சர் வந்து சிலருக்கு வந்து பிறவிலே ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஷேப் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் ஆயிரும். ஸோ அது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கும்போது தலை ஷேப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக என்னென்னா இட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் பிரெயின் க்ரோத், நார்மல் பிரெயின் க்ரோத். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணுவோம், அந்த எலும்பை எடுத்துட்டு வில் ஷேப் இட் ஆப்போசிட்டாக ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு தட் வில் கம்பைன்லி டூ சச் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைன் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? விழுப்புரத்துலேருந்து அப்பாஸ் பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. நான் பல்லுக்கு சொர மாதிரி போட்டாங்க சார். பல்லு மேலே இன்னொரு பல்லு ஒன்று செட் பண்ணி போட்டிருந்தாங்க. சரிங்க. அது போட்டதுலேருந்து ஒரு 2-3 தடவை அப்படியே ஒமட்டுற மாதிரி இருந்தது, ஒரு வாமிட் வந்தது, அது தலை அப்பப்போ லைஸாக வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அந்த பல்லு போட்ட இடத்துல எதுவும் இல்லை. கீழே கடவா பல்லுக்கு பல்லு சார். ஒரு எக்ஸ்ரே எடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள். சப்போஸ் ஏன் வலிக்குதுன்னா 2 ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து கீழே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ரெண்டாவது அந்த சப்போஸ் க்ரௌன் அந்த கேப் ஏதாவது வச்சுருக்காங்க, இல்லாட்டி பல் வச்சுருக்காங்களா, சப்போஸ் அது பொசிஷன் கரெக்ட் இல்லை, இல்லாட்டி ரொம்ப ஹையாக இருக்குன்னா அப்போது எக்ஸசிவ் ஃபோர்ஸ் வந்து அந்த பல்ல போகும். அந்த டைமில் கூட இதே சேம் ப்ராப்ளம் தான் வரும். ஒன்றுமே பெரிய மேட்டர் இருக்காது, அது ஜஸ்ட் ரிடக்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஹைட் கரெக்டாக இருக்கணும், 2 சைட் எல்லா பல்லும் சேர்கிற மாதிரி இருக்கணும். அதுலேயே உங்கள் மெயின் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், குடியாத்துலேருந்து பாபு பேசுகிறேன் மேடம். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஓகே, சொல்லுங்க சார். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் சார். இந்த பல்லுக்கு ஈரலுக்கும் வந்து கேப் அரிச்சிட்டு மாதிரி இருக்குங்க சார். சரிங்க. அது வந்து என்னன்னா எதனா சாப்பிட்டா கூச்சமாக இருக்குதுங்க சார். என்ன ஏஜ் ஆயிருக்கு சார்? என்ன வயசு சார்? எனக்கு 40 ஆகுதுங்க சார். சுகர் லெவல்ஸ் செக் பண்ணியிருக்கீங்களா சார்? சுகர் இருக்கு எனக்கு. இருக்கா? ஆமாங்க. சுகர் லெவல்ஸ் அதிகமானா ஃபஸ்ட்டாக ஈரில் தான் எஃபெக்ட் ஆகும் சார். அந்த டைமில் வந்து பல்லுக்கு ஈருக்கு நடுவில் கேப் வர ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே இல்லை, உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் மானிட்டர் பண்ணி அது கண்ட்ரோல் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ரெகுலராக ஒரு க்ளீனிங் இருக்கும், ஸ்கேலிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேலிங் மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். மூணாவது, தயவுசெய்து அந்த குச்சி வச்சு அந்த க்ளீன் பண்ண ட்ரை பண்ணாதுங்க. அந்த ட்ரை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக அந்த 2 பல்லுக்கு நடுவில் இருக்க போன் டேமேஜ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், இந்த போன் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஈர் ஃபுல்லாக கீழே அப்படியே இறங்கி வந்துடும். எப்போவுமே ஒரு பர்மனெண்ட் கேப் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது கரெக்ஷன் பண்ணணும்னா அது ஆர்டிஃபிஷியலாக அங்கே ஒரு போன் வச்சுட்டு தான் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ரெகுலராக மெஷின் வச்சு டாக்டர்கிட்ட 6 months ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். அண்ட் நல்லா வாய் கொப்பளிங்க ஒரு வாட்டி. ஃப்ளாஸ், டென்டல் ஃப்ளாஸ் கிடைக்கும், அதை யூஸ் பண்ண முடிஞ்சேன்னா அந்த டென்டல் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். பிளட் சுகர் லெவல்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் வைங்க. ஓகே டாக்டர், இப்போ டாக்டர் சுரேஷ் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்டேஷன் பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஸோ அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருமா
சைடு எஃபெக்ட்ஸ்? See, artificial implants have all எப்போவுமே அது ஒரு quotient of risk is always there. சரிங்களா? because whatever said and done, the best of materials கூட வந்து is not the same as your human body. ஸோ சில டைம் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. 5% 10% நீங்கள் வைக்கலாம். ஓகே. பட் மற்றபடி காம்ப்ளிகேஷன் as such எதுவுமே இல்லை. the amount of force that it can bear அது வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது the main thing is that அது பண்ணுற பிளேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ நீங்கள் வந்து there will be நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் அந்த பிளேஸ் நல்லா ஸ்டெரைலாக இருக்கணும், நல்லா க்ளீன் பிளேஸாக இருக்கணும், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். என்ன ஆகும்னா அந்த ஒன்ஸ் அந்த எதுவுமே ஸ்டெரிலிட்டி வெளியே தெரியாது, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வெளியே எதுவும் தெரியாது. ஒரு வாட்டி உள்ள இம்ப்ளான்ட்ஸ் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ கெட் அன் இன்ஃபெக்ஷன், அந்த ஹோல் இம்ப்ளான்ட் இஸ் வேஸ்ட். ஓகே. நீங்கள் ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டூயிங். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், இப்போது ஜென்ரலாக வந்து நிறைய பேருக்கு இந்த விரல்லாம் கட்டாயி வரும். இது எல்லா ஆடியன்ஸுமே கேட்குற கேள்வி இது. விரல் கட்டாயம் வந்துச்சுன்னா அது சேர்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சேர்க்க முடியுமா? கண்டிப்பாக. அதாவது விரல் கட்டாயம் வந்து அதாவது அதை ப்ராப்பராக ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வரணும் ஒன்று. அதாவது அது என்ன பண்ணணும்னா, அது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு, ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு, ஒரு ஐஸ் வச்சு இன்னொரு கவரில் அதை போடணும். டைரெக்டாக அந்த விரலை வந்து ஐஸில் போடக்கூடாது. ஏன்னா அந்த ரத்த நாளத்தில் உள்ள ஃபுல்லாக உறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதை வந்து சேர்க்க முடியாது. ஸோ ஒரு கவரில் போட்டுட்டு ஒரு ஐஸ் பேக் இன்னொரு கவரில் அதை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் அஸ் ஏர்லியஸ்ட் கூட்டு வரணும். யூஸ்வலாக கை அடிபட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கையை வந்து இந்த பேண்டேஜ் கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கையை ஜஸ்ட் தூக்கி வச்சாலே ரத்த ப்ளீடிங் நின்றும். பயப்பட வேண்டாம், கூட்டுவாங்க. அது இன்னொன்று சேர்க்கறதுல முக்கியமான இது என்னென்னா, எந்த அளவுக்கு அந்த விரல் டேமேஜ் ஆயிருக்கு. சப்போஸ் ரொம்ப நொறுங்கி இருந்தால் அது சேர்க்க முடியாது. சப்போஸ் ஒரு கத்தியில் கட்டானது, மிஷினில் ஒரே கட் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா சேர்க்கறதுக்குள்ள சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே டாக்டர். அது வந்து விரலை சேர்க்கலாம், கை ஃபுல்லாக சேர்க்கலாம், நம்ம ஈவன் கால் கூட சேர்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது நார்மலாக ஃபங்க்ஷன். அதுக்கு அதாவது ஆப்ரேஷன் பண்ணிட்டு அது இந்த போன் எல்லாம் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 weeks ஆகும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக தே ஷுட் அண்டர்கோ ஃபிசியோதெரப்பி. நார்மல் லைஃப் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 3 months அந்த மாதிரி ஆகும். ரெகுலர் ஃபிசியோதெரப்பி கொண்டு வரணும். ஓகே. ஸோ டாக்டர் சுரேஷ், இப்போ நீங்கள் டென்டல் இம்ப்ளான்டேஷன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டென்டல் இம்ப்ளான்டேஷனில் எப்படி டாக்டர், ஃபுல் மவுத்தே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா பல்லே ஃபுல்லாக கட்டிடுவாங்களா இல்லை எப்படி? டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து இட்ஸ் அ குட் ஆப்ஷன். இது வந்து ஃபிக்ஸ்ட் டென்ச்சருக்கு, ஃபிக்ஸ்ட் டீத்துக்கு என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் டென்ச்சர்ஸ் இருந்தது, கழட்டி போடுற மாதிரி டென்ச்சர்ஸ். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், நிறைய பேருக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டி. சப்போஸ் பப்ளிக்லேயே வந்து அந்த கழண்டுருச்சு அது மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப எம்பாரஸ்மெண்ட். நான் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, இட் இஸ் பேசிக்லி சிம்பிளாக சொன்னால் இட் இஸ் அ டைட்டேனியம் பேஸ்ட் ஸ்க்ரூ. ஓகே. ஸோ அது வந்து போன்குள்ளே போயிட்டு இட் கெட்ஸ் ஒரு 3 months டைம்லேயே அது வந்து போன்குள்ளே மர்ஜ் ஆகிடும். இட் கெட்ஸ் ஃபிக்ஸ்ட். அதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு செரமிக்கில் பல் ரெடி பண்ணிட்டு பல் வைப்போம். ஸோ ஃபங்க்ஷனலி அவங்க நார்மலாக எல்லாம் சாப்பிட்லாம். அந்த எம்பாரஸ்மெண்ட் ஆஃப் அந்த கல்ட்ரிச்சு அந்த ஃபீலிங், அந்த ஃபியர் எதுவும் இருக்காது. ஓகே. அண்ட் நார்மல் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ் டு அ டென்ச்சர். ஓகே. ஃபர்ஸ்ட் டென்ச்சர் பிளாஸ்டிக்ஸில் இருக்கும், இப்போ வந்து ஒரு நல்லா ஃபிக்ஸ்டு. இப்போ அது ஃபுல் மவுத்கே பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு பல் மிஸ்ஸிங், 2 பல் மிஸ்ஸிங் இல்லை, எல்லாம் ஃபுல் பல்லே இப்போது யாருக்காவது மிஸ்ஸிங் இருக்குன்னா அது கூட பண்ணலாம். செகண்ட்லி, ஏஜ் இஸ் நாட் அ பேரியர். Okay, age is not a barrier. We have done it for even 62-year-old lady, 64-year-old lady க்கு கூட பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது அதுக்கு, அண்ட் வெரி குட் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ். ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைன் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், நாங்கள் புவனேஸ்வரி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சரிங்க. ஹலோ சார், வணக்கங்க சார். வணக்கம்மா சார். என்னுடைய காது முதல்ல சின்ன ஹோல் வந்து சின்னதாக இருந்தது, கம்மல் போட்டது. இப்போ வந்து அது கம்மல் போட்டு ரொம்ப பெருசாகி எந்த கம்மல் போட்டாலும் அப்படியே வெளியில வந்துற மாதிரி அப்படியே வந்துடுதுங்க. அதனால அது சின்னதாக பண்ணணுங்க. அது பண்ணலாங்களா சார்? கண்டிப்பாக பண்ணலாமா. இது ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு. அதாவது அந்த ஓட்டையை எடுத்துட்டு திருப்பி நம்ம அதை மூடிடலாம்.
திருப்பி புதுசாக நம்ம இன்னொரு சின்ன பக்கத்துலேயே சின்ன ஒரு ஓட்டை புதுசாக போடணுமா, அது பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர்ல இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர், என் பேர் அமுதா. என்னோட மதர் இன்லாக்கு ஏஜ் 74 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு பிரெஸ்ட்ல கெலாய்டு மாதிரி வந்திருக்கு. ஓகே, அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமா? இல்லைம்மா, அதாவது கீழாயிட்டுங்கிறது அவங்க ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அதில் பிரெஸ்ட்டில்? இல்லை, வேற எதுவும் பண்ணல. அதாவது கீழாய்டுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குமா. அதாவது இனிஷியலாக அந்த சிலிக்கான் ஜெல்லுன்னு கொடுப்போம், அப்புறம் அதில் ஒரு இன்ஜெக்ஷன் போடலாம். ரொம்ப சிவியர் கேஸ்க்கு ஈவன் ரேடியோ தெரப்பி கூட கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ எந்த கண்டிஷனில் இருக்காங்க, அவங்களோட ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். பட் கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க, ராஜசேகர். டாக்டர் இருக்காங்க சார், உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்கள் சார். சார், எனக்கு பல்லு ஒன்று பிடிங்கிச்சு சார், மேல் பல்லு. சரிங்க. இப்போ அந்த பல்லு பக்கத்தில் இன்னொரு பல்லு சொத்து பல்லு போயிட்டே இருக்குதுங்க, அரிச்சு. சரிங்க. அதுக்கு என்ன சார் செய்யுதுங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த சொத்த பல்ல வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னா பார்க்கணும். சப்போஸ் அந்த பல்ல வலி வந்துருச்சு அந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினெட்லி அது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தான் போகும். ரெண்டாவது வந்து அந்த பல் எடுத்திருக்கீங்க, அந்த இடத்துல பல் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டென்டல் இம்ப்ளான்ட் வந்து அது ரொம்ப நல்ல ஆப்ஷன். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு ஸ்க்ரூ மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட் சொல்லுவோம். அதை இம்ப்ளான்ட் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 to 3 monthsக்குள்ளே அது போனில் நல்லா மர்ஜ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பல் வைக்கலாம் நீங்கள். ஸோ அது ஃபேர்மாகவும் இருக்கும், நீங்கள் என்ன வேணால் அது கடிச்சு சாப்பிட்லாம். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அதுக்கு. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? புதுக்கோட்டையிலேருந்து. உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா. டிவி இருக்கு. ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு லெஃப்ட் கையில விரல் இல்ல சார். என்னம்மா? லெஃப்ட் கையில? எங்க பொண்ணுக்கு லெஃப்ட் கையில விரல் இல்ல சார். பிறவில அந்த மாதிரி இருக்கு, அது ஏதாவது செய்யலாமா? ஒரு விரல் கூட இல்லையாம்மா இப்போ? எந்த விரலுமே இல்ல சார், சின்னதா முத்தா இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தால் 2-3 ஆப்ஷன் இருக்குமா. ஒன்று வந்து அந்த இருக்கிற விரலை என்ன சைஸ்ன்னு பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எலும்பு எந்த அளவுக்கு இருந்துட்டு அதே கொஞ்சம் சாஃப்ட் டிஷ்யூ சர்ஜரியும்போ அதை டீப்பன் பண்ணி ஒரு விரல் மாதிரி கொண்டு வரலாம். இல்லைன்னா கால்லேருந்து விரல் எடுத்து வைக்கலாமா. இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வந்து ஹரி பேசுகிறேன், திருவண்ணாமலையிலேருந்து. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எனக்கு வந்து கைனகோமஸ்டியா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். டெஸ்ட் ரீஜன்ல ஃபேட் ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? சரி, அதாவது கைனகோமஸ்டியா அதுலேயே 2-3 கிரேட்ஸ் இருக்குது. இது ஒரு காமனாக உள்ள மேல்ஸ்க்கு உள்ள ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற இதுக்கு வந்து நம்ம லைப்போசெக்ஷன் பண்ணுவோம் சார். மோஸ்ட் காமன்லி டன் சர்ஜரி வந்து லைப்போசெக்ஷன் பண்ணிடலாம் சார். 2 பெஸ்ட்டுமே பண்ணிவிட்டு அந்த ஷேப் ஓரளவுக்கு நார்மல் ஆயிரும். சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ரெஷன் கார்மெண்ட் கொடுப்போம். ஒரு 1 or 2 months வரைக்கும் அது போட வேண்டியிருக்கும். ஸோ தட் உங்களுக்கு நார்மல் ஷேப் வந்துடும் அது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தனலட்சுமியா, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சரி சொல்லுங்கம்மா. மேல் பல்லு பூரா வாயில் எல்லா பல்லுமே பசையா இருக்கு, என்ன பண்ணலாமா? என்ன வயசாக இருக்குமா? 63 ஆச்சு. எல்லாம் சொத்து பல்லாக இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு பல் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அது வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக வேணுமா இல்லை கழட்டி போடுற மாதிரி வேணுமா அந்த பல், அதை நீங்கள் உங்கள் டென்டிஸ்ட்கிட்டே கேட்டுக்கோங்க. ஃபிக்ஸ்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அது நான் சொன்ன மாதிரி டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸடாக பல் வைக்கலாம். அது வந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதில் ஃபுல்லாக பல் வச்சுருவாங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக எல்லாம் சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா பல் எடுத்துகிட்டு ஒரு 2 வாரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாக புண்ணு ஆறிடும். அதுக்கப்புறம் அவங்க அளவு எடுத்துகிட்டு ஒரு 4 to 5 days 4 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே ஒரு கழட்டி போடுற மாதிரி செட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்னுடைய பேர் உஷாங்க, பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஓகேங்க, தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா. டாக்டர் என்னுடைய டாக்டருக்கு வந்து 24 years ஆகுதுங்க. ஓகே. அவளுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, சாப்பிடும்போது திடீர்னு சத்தம் வர ஆரம்பிச்சிச்சுங்க இதுல. அது டாக்டர் கிட்ட போய் பார்த்தோம். போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா,
அது எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு வருது, அதனால ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஏஜுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பல்லு வருமா? அப்படி பல்லு வந்ததுன்னா அதனால எதனா பாதிப்பு இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்ரே எடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் எல்லா பல்லும் வந்திருக்கா, அந்த அந்த 32 பல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த 32 பல்லுமே இருக்கா இல்லையா செக் பண்ணுங்கள். 32 பல் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எது பல் வருது தான் இது எக்ஸ்ட்ரா பல், இல்லாட்டி இட் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரா பல் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு எந்த ஏஜ் குரூப் கிடையாது. 24 நீங்கள் சொல்கிறீங்க, 24ல கூட தேர்ட் மோலார் கூட இருக்கலாம் அது. ஸோ அது வரும்போது ஜென்ரலி அந்த இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த டைமில் வந்து மைல்ட் ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ நத்திங் டு வரி, அந்த நத்திங் ரொம்ப சீரியஸ் இஷ்யூ இது கிடையாது. பட் ப்ரிஃபரபிளி டேக் அ ஃபுல் மவுத் அந்த எக்ஸ்ரே சொல்லுவாங்க. ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா உங்களுக்கு யூ வில் ஹேவ் அ வெரி கிளியர் பிக்சர் எந்த ப்ராப்ளம் இருக்குன்னா. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? புதுக்கோட்டை மேடம், பாண்டிச்சேரி. உங்கள் பேருமா? பாண்டிச்சேரி. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. சரிங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. சார், இந்த மாதிரி கீழாய்டு ப்ராப்ளம் இருக்குங்க சார். அது வந்து ஏதாவது காயம் பட்டா தோல் வந்து ஸ்கின் வந்து தடிமனா இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. அதை ஆப்ரேட் பண்ணாலும் திரும்ப திரும்ப வருதுங்க சார். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுங்க சார்? இல்லைம்மா, அதாவது ஸ்கீலாய்ட்ஸ் காரங்கிறது நம்ம இது வந்து ஒரு ஜெனட்டிக்காகவே நம்ம உடலில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புண்ணு ஆடுற தன்மை உண்டு. சிலருக்கு வந்து இந்த கீலாய்டல் டெண்டன்சி உண்டு. அந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு சின்ன காயம் பட்டாலும் அது வந்து இந்த கீலாய்டாக மாற. ஃபார் எக்ஸாம்பிள் காது குத்தினா கூட அந்த ஓட்டையில் வந்து பெருசாக வந்து இந்த கீலாய்ட் ஃபார்ம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு அந்த ப்ராப்ளம் தாங்க சார். அது ஒரு 4-5 டைம் வந்து ஆப்ரேட் பண்ணியாச்சுங்க சார். திரும்ப 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 வந்துட்டே தாங்க சார் இருக்கு. இல்லை, ஆப்ரேட் பண்ணி வரும்போது அது திருப்பி நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் வேறு என்ன வழியெலாம் இருக்குன்னு பார்க்கலாமா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கம்ப்ரெஷன் கார்மெண்ட்னு கொடுப்போம். அந்த இடத்துல கம்ப்ரெஷன் கார்மெண்ட், அப்புறம் சிலிக்கான் ஜெல், சிலிக்கான் ஷீட்டு கம்ப்ரெஷன், அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் போடலாமா. அதில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் அதோட அந்த மாதிரி வளர்றது கம்மியாகும். 4வது ரேடியோ தெரப்பி இருக்குது. ப்ளஸ் இதிலலாம் ரெஸ்பாண்ட் ஆகும்போது அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு கூடவே சர்ஜரியும் பண்ணால் ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? காரைக்குடியிலேருந்து ரோசி பேசுகிறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சின்ன பிள்ளைல 6 மாச குழந்தையில சின்ன புண்ணு மாதிரி வந்தது. அது ஆப்ரேஷன், அதை வந்து கீழே விழுந்துட்டு முடங்கிட்டாங்க. அதுல நெருச்சு கட்டினால எலும்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எலும்பு எடுத்துட்டாங்க. ஆனா ஒரு சைடு வச்சுட்டு வளர்ச்சி இப்ப போய் நாங்க இப்ப எனக்கு 26 வயசாச்சு. இப்ப போய் பார்த்ததுக்கு எலும்புலாம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுட்டாங்க. ஆனா அந்த லெக்கல மட்டும் தையல் போட்ட லெக்கல பள்ளமா இருக்கு. அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாமா. ஸோ அது என்னன்னா, நம்ம அடிப்படும் போது நார்மலாக வந்து நம்ம எலும்புக்கும் தோலுக்கு இடையில கொஞ்சம் கொழுப்பு இருக்குமா, ஃபேட் இருக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து சப்குட்டேனியஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக அந்த குழந்தையில அடிபட்டுருக்கும் போது அந்த இடத்துல உள்ள அந்த ஃபேட்லாம் டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு தோலுக்கும் போனுக்கும் லைக் கேப் வந்து குறைஞ்சிருக்கும். அதனால அந்த பல்ல மாதிரி தெரியுது. அது சரி பண்ணிடலாமா? ஓகே டாக்டர், இப்போ புதுசாக வந்து ஏஸ்தட்டிக் சர்ஜரி அப்படின்னாலே அது பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஆண்களுக்கு ஏதாவது ஏஸ்தட்டிக் சர்ஜரி ஏதாவது? கண்டிப்பாக. பிகாஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம். பிகாஸ் மேல்ஸ் ஃபீமேல் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் மோர் அவ்வளோதான் தவிர, பட் மேல்ஸ் ஆல்சோ ஈக்குவலாக தே ஆர் கன்சர்ன் அபவுட் தேர் இது ஃபிகர் அந்த இதுக்கெலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ஸுக்கு மோஸ்ட் காமன்லி பண்ணுறது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறையா வருவாங்க. அப்புறம் இப்போ நம்ம ஒருத்தர் கால் பண்ண மாதிரி கைனோகமேசியா, அந்த மார்பகங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி. ஸோ பப்ளிக் பிளேஸில் வந்து ஸ்விம்மிங் பூல் போனால் போக மாட்டாங்க, கோயிலில் ஷர்ட் கழுத்துறதுக்கு யோசிப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த இது ரொம்ப காமனாக பண்ணுவோம். அப்புறம் லைப்போசெக்ஷன் சில டைம் பாடியில் வந்து அவங்க ஜிம்மில் போய் பாடி குறைச்சா கூட ஒன்று இடத்துல வந்து ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகும், யூஸ்வலாக அந்த ஹிப்பில் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு லைப்போசெக்ஷன் பண்ணுறது. அப்புறம் ரைனோபிளாஸ்டி, நோஸ் வந்து சிலருக்கு ஷேப் பிறவிலே கொஞ்சம் ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ஸ்குள்ள ஈஸ்தெட்டிக் சர்ஜரியில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ இயர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுவே கஞ்சனைட்டல் ப்ராப்ளம், பை பர்த் டிஃபெக்ட் ப்ராப்ளம் அது. ஓகே, அது வந்து எப்படி லிப் அண்ட் பேலட்க்கு இருக்குது அதே மாதிரி தான் அந்த ஃபுல் திங் வில் கோ லிப்லேருந்தே ஃபோர்ஹெட் வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஓகே, அது வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ரொசீஜர். ஸ்டேஜ் ப்ரொசீஜர்லேயே ஃபர்ஸ்ட் வந்து அதிலே கூட நம்ம வந்து இங்கேருந்து தான் போன் எடுப்போம். மோஸ்ட்லி இட் வில் பி த ரிப். ரிப்லேருந்து போன் எடுத்துட்டு அந்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் நோஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்கின் இப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், அந்த ஸ்கின் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். தட் இஸ்
nose. இயர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது அட்லீஸ்ட் 3 to 4 சிட்டிங் ப்ரொசீஜர். அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் நம்ம வந்து இயர் பில்ட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டேஜில் ரிப் எடுத்துகிட்டு அதோட ஷேப் கொண்டு வருவோம். தென் வீல் ரிலீஸ் த இயர். அந்த மாதிரி 3 to 4 ஸ்டேஜஸ்லேயே வரும். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துட்டது ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.